ورحمة الله وبركاته. الحمد لله كل قصة. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆமீன் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது குடும்ப உளவியல் என்ற தலைப்பு நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய அடுத்த பகுதி, இரண்டாவது பகுதி இன்றைய தினம் நாம் தொடராக பார்க்க இருக்கிறோம். இதில் அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவி கணவனோடு எப்படி நடக்கணும் என்று சொன்னதையெல்லாம் நிறைய நம்ம பார்க்கிறோம். அதில் முக்கியமான ஒரு சில பகுதிகளை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் நான் ஒரு பகுதி உங்களுக்கு சொன்னேன். இதுக்கு முன்னாடி உள்ள காலத்தை விட இப்போ உள்ள காலம் வித்தியாசம். அதிகமானவர்கள் காதலிக்கிறார்கள், ஆனால் திருமணம் முடித்ததுக்கு பிறகு வாழ்க்கை இல்லை, அவங்களுக்குள்ள புரிந்துணர்வு இல்லை, நிறைய டிவோர்ஸ் நடக்குது. டிவோர்ஸ் ரேஷியோ இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளதை விட இன்று ரொம்ப அதிகம். அதாவது அந்த ஏன், இதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன்? நிறைய பேர் திருமணத்தில் சந்தோஷம் அடைகிறாங்க இல்லை, ஏன் திருமணம் முடிச்சோம்னு அங்கலாய்க்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்த்துருக்கிறோம். அதிகமான ஃபோன் கால்களிலும் என்னை சந்திக்க வர்ற சகோதரர்கள் கூட நிறைய எதுக்கு தான் இந்த திருமணம், ஏன் நாங்கள் திருமணம் முடிச்சோம்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கு. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அதுக்கு அடுத்த பக்கம் பேசு. அதாவது இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனுஷன் மறுமையில ஜென்னா கொடுத்துருவான். இந்த உலகத்துல எல்லாம் நிறைய வசதி வாய்ப்புகள் கொடுத்துருக்கான். இந்த மைக் ஒரு வசதி, இது ஒரு வசதி, மொபைல் போன், இந்த மாதிரி வசதிகள்ல எது பெஸ்ட் ரசூலுல்லாஹ் போய் கேட்டா யார சொல்லலாம், இந்த உலகத்துல நிறைய எல்லாம் கொடுத்து வச்சுக்கலாம். ஒருத்தர் விமானம் என்றார், ஒருத்தர் கார் என்றார், ஒருத்தர் ஜீப் என்றார், ஒவ்வொன்றா இருக்குது. இதுல எது பெஸ்ட்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியா மத்தா. துனியா என்பது வசதி வாய்ப்புகள் நிறைந்த இடம். ஒரு துனியாவில் எல்லாமே லெஷர், பொழுதுபோக்குக்கு எல்லாமே இருக்குது. மத்தா வசதி வாய்ப்புகள் உள்ள இடம். மத்தா ஐஹா, அந்த மத்தால எது சிறந்த மத்தா அப்படின்னு கேட்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதுல நம்பர் 1 எது அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் எதை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எது? வசதி வாய்ப்பு ரசூலுல்லாஹ் காலத்து நிறைய இருந்துச்சு. சாப்பாடு இருந்துச்சு, அவங்களுக்குரிய வாகனம் இருந்துச்சு, வீடு இருந்துச்சு, இப்படியான வசதி வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. அதுல எது அதாவது முதன்மையானது, சிறந்தது எதுன்னு கேட்டா அல் மர்அத்து ஸாலிஹா என்றார் ரசூல். சாலிஹான பெண் என்றார். ஒரு மனிதனுக்கு சாலிஹான பெண் கிடைச்சிட்டாங்கன்னா அவர் நிறைய எல்லா நன்மையும் பெற்றுட்டார். அவர் வசதி வாய்ப்புகளை ஒரு சின்ன வீட்டுக்குள்ள அவர் இருப்பாரு, ஆனா அவர் ரொம்ப சந்தோஷமா வாழ்வார். ஒரு அரண்மனையை கொடுத்துட்டு ராட்சசி மாதிரி ஒரு பொம்பளை கிடைச்சிட்டான்னு வைக்க, அவர் லைஃப் குட்டிச்சோரா போச்சுன்னு அர்த்தம். ஸோ முக்கியமான வசதி வாய்ப்பு ஏர் கண்டிஷனை விட, உங்க கையில் உள்ள போனை விட, டெலிவிஷனை விட சாலிஹான மனைவி என்பது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு அதிகமானவர்கள் ஏமாறுறதுனால தான் சாலிஹான மனைவி இல்லை. திருமணம் முடித்த அமெரிக்கர்களை பற்றி நான் நேற்று பேசினேன். அங்க டிவோர்ஸ் ரொம்ப கூட, திருமணமே வேணாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. எது உலகத்துல பெஸ்ட் மத்தான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அது வேணாம்ட்டாங்க. அமெரிக்காவில் எல்லாமே இருக்கிறான், ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள மிக உயர்தரமான இன்பத்தை அவங்க அடைய மாட்டாங்க. ஏனென்றா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் மர்அ ஸாலிஹா, சாலிஹான பெண்ணு தான் இந்த உலகத்தில் கிடைக்கிற மிக சிறந்த வசதி வாய்ப்பு. அதாவது மத்தா, மிக சிறந்த மத்தா இந்த உலகத்தில் கிடைக்கிற சாலிஹான பெண் என்றாங்க. அப்ப அதனால அவங்க அதனாலதான் திருமணமே வேணான்னு போய் திருமணம், அதாவது மரத்தை கல்யாணம் முடிக்கிறதும், இந்த நாயை பப்பி என்று பக்கத்தில் வச்சு இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்றதும், இந்த மாதிரி அவங்களுக்கு போகுது. சரி, இப்ப பாருங்க ஏன் எங்க பிரச்சனை என்றது நான் நேற்று ஒரு பகுதி சொன்னேன். ரிஜாலு கவ்வாமூன அலா நிஸா.
இன்றைக்கு இன்னொரு பகுதி, இதை கவனமா பார்த்துக்கோங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, பெண்களில் சிறந்த பெண் யார்? எல்லா பெண்கள்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆண்களும் நம்ம இருக்கிறோம். இந்த ஹதீஸை நம்ம நடைமுறைப்படுத்த போறோம். இதில் வீட்டுக்கு போய் பெண்களில் சிறந்த பெண் யார் அப்படின்ற ஹைருன் நிசான்றாங்க சொல்லுவோம். சிறந்த பெண் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஹஜ்ஜத் தொழுகிற பெண் சிறந்த பெண் தான், தர்மம் கொடுக்கிற பெண் சிறந்த பெண் தான். பெருமானார் வேற ஒரு கோணத்துல பேசுறாங்க. இஸா நதர்த இலைஹா ஷர்ரத்துக்குன்றாங்க. ஒரு இறை தூதர் எந்த கோணத்துல பேசுறாங்கன்னு பாருங்க. சிறந்த பெண் யாரு அப்படின்னு கேட்டா வீட்டுக்கு நீங்க போவீங்க, ஆண்களை சொல்றாங்க. இதான் நதர்த இலைஹா, அவ நீங்க பார்த்தீங்கன்னு வைங்க, ஷர்ரத்துக்கு உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஹைருன் நிசா சிறந்த பெண்ணை சொல்ற நேரம் நீங்க அவ பார்த்தா சந்தோஷப்படுத்துவாங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். வைதா அமர்தஹா அதாஅத்க, இரண்டாவது கண்டிஷன், நீங்க அவக்கு ஏவினா கட்டுப்படுவா. வைதா லித்த அன்ஹா ஹஃபிதத்துக்கு ஃபீ மாலிக வ நஃப்ஸிஹா, நீங்க அவளை விட்டு மறைஞ்சிட்டீங்கன்னா அல்லது ரொம்ப தூரமா பிரயாணம் பண்ணிட்டீங்கன்னா அவவையும் பாதுகாத்துக் கொள்வா, உங்க சொத்துக்களையும் பாதுகாப்பா. அது 3 கண்டிஷன் சொல்றாங்க. இவ பார்க்கிற ரசூலுல்லாஹ் சொன்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதான் நதர்த இலைஹா ஷர்ரத்துக்கு. இங்கதான் அந்த மெயின் பாயிண்ட் இருக்கு. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் எதுக்கு திருமணம் முடிக்கிறான்? அது அவனுக்கு தேவை. பசி வந்தா ஏன் சாப்பிடுறான்? இல்லைன்னா அது பெரிய கொடுமையா போயிடும். அல்லாஹ் இந்த வாழ்க்கை இல்லறத்தை அந்த மாதிரி தேவையா வச்சிருக்கான். அது அவனுக்கு தேவை. சோ அதனால வமின் ஆயாத்தி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ் சொன்ன வமின் ஆயாத்திஹி, அவருடைய அத்தாட்சிகளில் ஒன்று, அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு துணைவியர் உண்டாக்கினது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்றான். ஏன்னா உங்களை ஆம்பளையா படிச்சுட்டு பொம்பளை எல்லாம் குரங்கா படிச்சு வச்சிருந்தா அது உங்களை வராண்டியே சாடிச்சு போட்டுரும். கல்யாணம் முடிக்கணும், ஜோடி வேணும் என்றான் அல்லாஹ். எல்லாம் சுபஹானல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹான்ற சூரா யாசின் 36வது அத்தியாயம் 36வது வசனம் இது. சுபஹானல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா தும்பித்துல் அர்த், இந்த எல்லாத்தையும் அல்லாஹ் ஜோடி ஜோடியாக படைத்தேன்றான். எல்லாத்தையும் அவன் பரிசுத்தமானவன், சுபஹான், அவன் பரிசுத்தமானவன். அல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா, எல்லாத்தையும் ஜோடியா படைச்சேன்றான் அல்லாஹ். நீங்க எதெல்லாம் நட்டுறீங்களோ அதுல உங்களுக்கு தெரியாதது இல்ல. மரத்தை போய் பார்த்தீங்கன்னா ஆண் மரம், பெண் மரம், ஆண் பூ, பெண் பூ எல்லாத்துலயும் இருக்கும். ஏன்னா அல்லாஹ் எதுக்காக சொல்றான் தெரியுமா? அவன் மட்டும்தான் தனிச்சவன், மற்ற எல்லாத்துக்கும் பாதி தான். நீங்க உங்க மற்ற பாதி வேணும் பண்றான். ஒரு பாதி இருந்தா ஆண் பூக்கு பெண் பூ சேர்ந்தாதான் மகரந்த சேர்க்கை நடக்கும். ஆண் மரத்துல இருந்து பெண் மரத்துக்கு மெசேஜ் போனாதான் அங்க இருந்து காய்கறிகள் வரும். சோ அதனால சுசல்லா காலத்திலயும் நடக்குது. ஈச்சப்பழ மரத்துல மூட்டி வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஏன்பா இதெல்லாம் அப்படி பண்றீங்க? இல்ல அப்படி பண்ணினாதான் எங்களுக்கு கூடுதலா விளைச்சல் கிடைக்குதுன்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மரத்து ரெண்டையும் சேர்த்து வச்சா விளைச்சல் கிடைக்குமா? இது என்ன எனக்கு தெரியலன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அடுத்த ஆண்டு அல்லாஹ்வுடைய தூதரை வேணான்ட்டாங்க, விட்டு போட்டுருவான்ட்டாங்க. அந்த ஆண்டு விளைச்சல் குறையுது. மாலி நங்களுக்கு எங்கப்பா விளைச்சல் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். எங்க போச்சு விளைச்சல்? அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க காலங்காலமா 2 மரத்தை சேர்த்து வைக்கிறோம், நீங்க வேணான்ட்டீங்க, நாங்க விட்டு போட்டுட்டோம், விளைச்சல் வரல. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா அமர்த்துக்கும் பிஷைஇன் மின் அம்ரி தீனிக்கும், தீனுடைய விஷயமா உங்களுக்கு நான் ஏதாவது ஏவினால் அதை முழுமையாக எடுத்துக்கொள்ளுங்கள். இது அமர்த்துக்கும் பிஷைஇன் மின் அம்ரி துனியாக்கும், துனியாவுடைய விஷயத்தில் நான் உங்களுக்கு ஏதாவது சொன்னா, துனியாவுல நீங்க சில நேரம் விளக்கமா இருப்பீங்க, அது என்னை விட சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா இருக்க மாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துனியா அது வேற. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மகரந்த சேர்க்கை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அந்த நடைமுறையில் அந்த நேரத்தில் பெருமானுக்கு அது தெரியாது. இவங்க அது மூட நம்பிக்கை நினைச்சிட்டாங்க. இது எதுக்கு இந்த மரங்கள்லாம் சேர்த்து வச்சா ஏதோ கிடைச்சிடும் அப்படின்னு. ஆனா அது அதான் அந்த மகரந்த சேர்க்கை நடத்துறதுக்கு தான் அவங்க அப்படி பண்றாங்க. ஆனா குர்ஆன் அதை பேசுது, சூரா யாசின் அதை பேசுது. எல்லாத்தையும் அல்லாஹ் ஜோடி ஜோடியா படைச்சான். அப்ப அல்லாஹ் மட்டும்தான் தனித்தவன். அல்லாஹ் மட்டுக்குள் ஹுவல்லாஹு அல்லாஹு ஸமத், அவனுக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இப்ப எங்களுக்கு ஒரு ஆணுக்கு பெண் வேணும், பெண்ணுக்கு ஆண் வேணும். எதுக்கு குர்ஆன் சொல்லுது? லிதஸ்குனு இலைஹா, உங்க மன அமைதி அங்கதான் இருக்கு. ஒரு ஆம்பளை திருமணம் முடிக்கலன்னா அமைதி கெட்டு போயிடும். நிறைய பேர் நினைக்கிறாங்க திருமணம் முடிச்சவங்க திருமணம் முடிக்காதவன் நல்லா இருக்கிறான். திருமணம் முடிக்காதவன் நினைக்கிறான்
திருமணம் முடிச்சவன் நல்லா இருக்கிறாங்க. நிஜமா யார் நல்லா இருக்கிறாங்கண்டா லித்தஸ்குரு சக்கீனா. இந்த உலகத்தில் அமைதி வேணும்டா கட்டாயமா ஜோடி வேணும்ன்றான். ஜோடி ஒழுங்கா இருந்தா அந்த நல்ல 2 ஜோடி நல்ல மெச் ஆயிட்டுண்டா சரியான மனைவியை கிடைச்சா அவர் சக்கீனா ரொம்ப பெரிய அமைதி அடைகிறார். இப்ப ரசூல்லா சொல்றாங்க அதுக்குதான் வீட்டுக்கு போன பிறகு 2 பேரும், அதாவது நான் நேற்று சயின்ஸ் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஆக்சிடோசின் ஹோமோன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். அந்த ஹோமோன்ல ஒரு முக்கிய ஹோமோன் சொன்னேன். அந்த ஹோமோன் நல்ல சுரப்போனமா இருந்தா, பொன் நல்ல வரணுமா இருந்தா என்ன நடக்கணும்னு பார்த்து ரசூல்லா சொல்லித்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. விஞ்ஞானத்தை அப்படியே கரைச்சு குடிக்க, அதாவது குடிச்சு சார் புடிஞ்சு ஊத்துறாங்க. இதான் நலத்தை இலைகா சர்வத். அற்புதமான ஒரு செய்தி. நீங்க அவங்கள அதாவது பெண் மனைவி நீங்க பார்த்துட்டீங்கன்னா அவங்கள சந்தோஷப்படுத்துவாங்க. எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, வீட்டுக்கு மனைவியை போய் பார்க்கிற நேரம் அவங்கள சந்தோஷப்படுத்துறாங்களா? அப்படி இல்லைன்னா கவலைப்பட்டாதீங்க, நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அவ்வளவுதான். பிரச்சனை ஒண்ணு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது நம்ம அவங்களோட கதைக்கிறது வேற, பழக்கிறது வேற. நல்லா ரெண்டையும் புரிஞ்சுக்கோங்க. அவங்கள பழக்கி எடுக்கணும். இப்ப நீங்க இந்த ஊர்ல வந்து நான் நிறைய பேர் பார்க்கிறேன், தமிழ் பேசுற நீங்க உருது பேசுறீங்க, ஹிந்தி பேசுறீங்க, பக்கத்துல உள்ளவங்களோட பேசி பேசி பழகி நீங்க சரளமா பேசுறீங்க. அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா பழகினீங்க. இப்ப நீங்க ஆங்கிலம் பேசணும்னா நிறைய ஸ்கூல்ல படிச்சு கொடுப்பாங்க. இப்ப இலங்கையில 12 வருஷமா படிச்சு கொடுத்ததுக்கு போற அப்புறமே அவரோட ஆங்கிலம் பேசினா ஆங்கிலம் பேச முடியல. அவர் படிச்சால் அது பழக வேண்டியது, சிலது படிக்க வேண்டியது, சிலது பழகணும். சைக்கிள் ஓட்டணும்னு வைங்க, நான் உங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு, அல்லது நீச்சல் அடிக்கணும்னு வைங்க, நான் உங்களுக்கு இப்படித்தான் நீந்துவது, இப்படித்தான் கையை தூக்க வேண்டும், காலை தூக்கணும்னு ஒரு 10 வருஷத்துக்கு அடிச்சு எல்லாரும் PhD முடிச்சு போட்டு ஒரு சர்டிபிகேட் தந்தா எல்லாம் சைக்கிள் ஓட்டுவீங்களா? இல்ல நீந்துவீங்களா? நான் சொல்லி தந்த என்ன கொண்டு போய் குளத்துல விட்டா நானே காலி ஆயிடும். நான் பழக்கணும், அதுக்குள்ள நான் பாயணும், நீங்க பாயணும், சிலது பழகணும், சிலது படிக்கணும். இங்கதான் பிரச்சனை. பெண்கள் உங்களை சந்தோஷப்படுத்தலன்னா அதை பேசி செய்யலாது. அந்த என்வாயர்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும், அதை பழக்கணும். எப்படி நீங்க வீட்டுக்கு போன போறோம் உங்களை சந்தோஷப்படுத்துறேன்னா என்ன நினைக்கிறீங்க? எப்படி உங்களை சந்தோஷப்படுத்துறது? ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு நையாண்டி பண்ணிட்டாங்கன்னா அந்த சந்தோஷத்தை சொல்றாங்களா? கூச்சம் காட்டுவாங்க. அப்படியா கிச்சி தமிழ்ல, அதாவது எங்க நாட்டில் சில வழி, அதாவது மொழியில வித்தியாசம் இருக்கலாம். நான் அன்னைக்கு கூதல் என்னட்டேன், ஒருவர் வந்து கேட்கிறார் கூதல் என்ன? குளிரணும். உங்க தமிழ்ல குளிரணும். நாங்க எங்க இதுல ஒரு தடவை நான் ஜித்தாவில் தமிழ், அதாவது இந்தியா மக்கள்லாம் நிறைய இருந்தாங்க, ஒரு 10 வருஷம் மேல இருக்கு. பேசி முடிய எல்லாம் விளங்கிச்சு. இங்க போனிக்கா அது என்னன்னு கேட்டார். நம்ம இந்தியாவில் பொம்மைண்டுவோம், நம்ம இலங்கையில போனிக்காண்டுவோம். நான் அது போனிக்கான்னு சொல்லிட்டேன். அவர் கேட்டார் அது என்ன போனிக்கா? அதுல பொம்மை. அதுக்கு பிறகு அதாவது சில இதுல இதாயிரும். அப்ப வீட்டுக்கு வந்த உடனே மனைவி உங்களை கூப்பிட்டு அப்படியே கிச்சு அந்த இது மாதிரி காட்டி உங்களை சிரிக்க வச்சா அதான் சொல்றாங்களா? இந்த இடத்துல என்ன சொல்றாங்க சொல்லுங்க பார்ப்போம். சும்மா பேசுங்க. இதான் நலத்தை இலைகா சர்றதுக்கு. நீங்க அவங்கள பார்த்தா அவங்க உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திடுவாங்க. என்ன புரிச்சிருப்பா? அப்ப சிரிச்சுட்டாங்கன்னா நீங்க சந்தோஷப்படுத்துவீங்களோ? மாஷாஅல்லா, இலகுவா போச்சு, சிம்பிள் தான். வைப்புக்கு இதுக்கு போற சொல்லிட்டு நீங்க சிரிங்க. என்ன நினைக்கிறீங்க? இதான் நபர்த்து இலைகா. அவங்க நீங்க துன்முறல் கொடுத்து சலாம் சொல்லிட்டா போதும் உங்களுக்கு. அது வந்து ரொம்ப கொடுத்து வச்ச பெண்களா இருப்பாங்க. இவ்வளவு சிம்பிளா முடிச்சிருவாங்க அவங்க. இனிஷியல் ஓகே. அதான் ஏன் அவர்களை பார்த்தால் உங்களை சந்தோஷம். சாதாரணமா இப்படி நிறைய பேர் ரோட்ல பாக்குறீங்க தானே, சிரிச்சு சந்தோஷமா உங்களோட சலாம் சொல்லிட்டாங்கடா, அது போதும் நினைச்சீங்கன்னா ரோட்ல எவ்வளவு பேர் சொல்றாங்க. உங்களுக்கு கிடைக்காத ஒண்ணு அங்க கிடைக்கணும், அது ரொம்ப அருவியா இருக்கணும், அது டிமாண்டா இருக்கணும். சரி, போயிட்டு வந்துட்டீங்க. இங்கதான் விஷயம். சாப்டர் என்னன்னா இதான் நகரத்தை இலைங்க. ரோட்ல எல்லாத்தையும் கிடைக்கிற மாதிரி மலிஞ்ச அதாவது டிமாண்ட் இருக்கணும். ஒரு டிமாண்ட் இருந்தா தான் வேல்யூ கிரியேட் ஆகும். டிமாண்ட் இல்லாட்டி வேல்யூ கிரியேட் ஆகாது. அப்ப எங்களுக்கு ஹலாலா எங்க மனைவியை மட்டுமே எங்களுக்கு ரசிக்கலாம். ஒரு ஆண் தன்னுடைய ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட போகும், சில நேரம் ரொம்ப களைப்பா போகும்.
எப்ப இந்த கலைப்பு இருக்கு சொல்றது கோர்ட்டிசோல்ன்ற ஹார்மோன் இருக்கு. நான் நேற்று நிறைய ஹார்மோன் பேசுறேன், விளங்கிச்சா? டோபமைன் ஒன்று பேசுனேன், அதே மாதிரி நான் அட்ரினலின் பேசுனேன், அதே மாதிரி ஆக்சிடோசின் ஒரு ஹார்மோன் பேசுனேன். இதுதான் எதிரி. செரோட்டோனின் பேசினேன், இதெல்லாம் பேசினேன். அதெல்லாம் படமா கட்சி தெரிய அவர்களோட. அப்ப இதுல நான் சொன்ன இந்த மெயின் ஹோமோன் வந்து டோபமைன் தான் காதலிக்கிற டைம்ல வர ஹோமோன். ஆனா நிறைய பேருக்கு சுரக்காத ஹோமோன், அதாவது கிளியரா வராத ஹோமோன் வந்து எது? ஆக்சிடோசின். இது ஒழுங்கா வந்துட்டா சூப்பர் லைஃப் கொண்டு போலாம். அதுக்குதான் மெத்தட் இன்னைக்கு ரசூலா சொல்லி தராங்க. நான் சொன்னேன் என்னண்டா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பேர் வந்து கோர்ட்டிசோல். நிறைய இருக்குது. இந்த கோர்ட்டிசோல் சுரப்பினண்டா எல்லாமே ஒரு வகையா இருக்கு. எதை கேட்டாலும் கடுகடுப்பா இருக்கும். சும்மா அது வேணாம். என்ன இந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாம கேளுமானதுதான் எல்லாம் ஒரு பெண்ணிட்ட கொடுத்தீங்க. ஒரு ஆண் வந்து அப்படி நிக்கிற நேரம் தனக்கு முன்னாடி மனைவி அலங்கரிச்சு தான் ஆசைப்படுற விதத்துல நின்றாண்டு வைங்க, எல்லாம் சேஞ்ச் ஆகும். பாடியில் உள்ள ஹோமோனை நீங்க விலை கொடுத்து வாங்கி சேஞ்ச் பண்ணலாது. டாக்டர் எனக்கு இந்த ஹோமோனை கொஞ்சம் சுரக்க வைங்கடா, என்ன ஆகும்? நீங்க அந்த ஓசிடி உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்படுறாங்கடா. SSRI கொடுக்கணும், மருந்து மாத்திரை எடுத்து SSRI எடுத்தாதான் அந்த செரோட்டோனின் வந்து ஸ்பைக் ஆகும், குறைஞ்சிடும். விளங்குச்சா? நான் சொல்றேன், அதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை எடுக்கணும். ஆனா மனைவி நீங்க பாக்குறதுன்னு உங்க நிலைமையே மாறுது, டோட்டல் கண்டிஷனும் மாறுது. காதலிக்கிற நேரம் ஒரு பையனை நீங்க பாருங்க, அவன் என்ன மாதிரி மாறி இருப்பான் தெரியுமா? இவனை மாதிரி உலகத்திலே நல்லவன் பார்க்கலாத மாதிரி அந்த பொம்பளை பிள்ளைட்டு என்ன வேணுமா, என்ன வேணும், அதை வாங்கி தரட்டுமா, இதை வாங்கி தரட்டுமா, எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. அது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. திருமணம் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க, கணவன் அந்த மாப்பிள்ளை ஒரு சாப்பாடு வச்சுட்டாங்கன்னு வைங்க, எங்கேயாவது போய் சாப்பாடு இஃப்தார் கொடுக்குறீங்க, அதுல உங்கள்ட்ட உள்ள மட்டனையோ சிக்கனையோ யாராவது எடுத்துட்டு வெறும் சோறை மட்டும் தந்தா மூஞ்சே சிக்கனா போயிடும். என்ன எவ்வளவு தேவை கூப்பிட்டு இப்படி தந்துட்டாங்கன்னு கேட்பாங்க. கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி பாரு தெரியுமா? எல்லாருக்கும் சாப்பிடுங்க எல்லாம் கொடுப்பாரு. அன்றைக்கு அவரை மாமனார் கூப்பிடுவாரு, சாப்பிடுங்க மாப்பிள்ளை சாப்பிடுங்க. வேண்டாம் மாமா வேண்டான்னு, நீ சாப்பிடுவா வேணாம். அவருக்கு அன்றைக்கு சாப்பிடவே இல்லாம இருக்கு. என்ன அன்றைக்கு சுரப்புறம் ஹோமோன்ஸ் எல்லாமே அவர் வயிறு ஃபில் ஆக்கி அவருக்கு ஏதாவது வேலை கொடுத்து பாருங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பார், எந்த வேலையும் செய்ய முடியுமான அளவுக்கு இருப்பார். ஸோ அதுதான் இந்த ஹியூமன் பாடியோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் படைச்சிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துடைய தூதர் சொல்றாங்க, இதா நதர்த இலைஹா சர்ரத்து. சுப்ஹானல்லாஹ். இது எப்படின்னு விளக்குறதுக்கு நான் ஹதீஸ்ல இருந்து சொல்றேன், உங்கள்கிட்ட கேட்கிறேன். யுத்தத்துக்கு போற நேரம் நீங்க எப்படி போவீங்க? நீங்க மனைவியை கூட்டிட்டு போறீங்க ஒரு பேச்சு, ஒரு யுத்தம் இருக்குன்னு வைங்க. உங்க வைஃப் சொல்றாங்க, கொஞ்சம் இருங்க நான் வர்றேன். எங்க போ? யுத்தம் போறதுக்கு. கொஞ்சம் இருங்க, நான் அந்த மாலையெல்லாம் போட்டு காப்பெல்லாம் போட்டு என்னெல்லாம் போட்டு, ஏமா கல்யாண வீட்டுக்கு போறோம், யுத்தத்துக்கு போறோம், இப்படியா கேட்பீங்களா இல்லையா? ஆயிஷா அம்மாக்கு 13 வயசு. எப்ப? 13 வயசு. பனு முஸ்தலக் போர் போட்டாங்க. யார்கிட்ட போய் மாலை கேட்டாங்க? அஸ்மா நாயிட்டு. அந்த மாலை தானே காணாம போச்சு, யமன் நாட்டு முத்தரசி. நான் கேட்கிறேன், ஹிஜாபு சட்டம் முழுக்க மறைச்சாச்சு, அவங்க இதுல வேற கருப்பு பொட்டியில வேற ஏத்தி தான் போவாங்க, ஏன் மாலை கேட்டாங்க? பெருமானார் என்னை பார்க்கிற நேரம் என்னை ரசிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யுத்தம் போறாங்க, மாலையை இரவல் கேட்டு வாங்கி இருக்கிறாங்க, தன்னை அழகுபடுத்திக் கொள்ளணும் என்றது அவர்களுக்கு தெரியும். இங்கதான் பிரச்சனை. தயவு செய்து மன்னிச்சிருங்க. அதாவது நான் சொல்றத பிழை இருந்தா, நம்ம நாட்டை வச்சு நான் பேசுறேன், உங்க நாடு எனக்கு தெரியாது நீங்க எப்படி. எங்க நாட்டில் உள்ள கல்ச்சர் எப்படின்னா, ஆண்கள் போயிட்டாங்கண்டா வீட்டுல உடுத்துட்டாங்கண்டா, வெளியில போக நல்லா போவாங்க, பெண்கள் அதை விட நல்லா போவாங்க. வீட்டுக்குள்ள உடுத்துட்டாங்கண்டா அந்த கையில் உடுப்பாங்க, சாரன்னு சொல்லுவோம் நாங்க. அதை உடுத்துட்டாங்கண்டா அதே இடத்த காய வச்சாச்சு, திரும்ப உடுத்தாச்சு. 4 நாளைக்கு எவனாவது பக்கத்துல வந்தாண்டா அதுல வீசுற மனத்திலே மயங்கி விழுந்துருவான். அந்த அளவுக்கு கப்படிக்கும். பெண்களை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுல எப்பயும் சமைச்சு 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 வேர்வை போட்டு 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 அதே கவனோட 2 நாளைக்கு இருந்துட்டாங்கன்னு வைங்க, பக்கத்துல போனா அது தாங்கலாம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் நெருங்குறாங்க. எங்கிருந்து வர்றாங்க? போர்க்களம் முடிஞ்சு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மெசேஜ் அனுப்புறாங்க. யாருக்கு மெசேஜ் அனுப்புறாங்க? மதீனத்து பெண்களுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. யார் அனுப்புறது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அனுப்புறாங்க? வர்ற கிட்ட வந்துட்டோன்றீங்க, பெண்களுக்கு ரெடியாக சொல்லுங்க. அது வீட்டுக்கு போனா அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அதே ரெடி ஆகணும், அவ்வளவு வேணாம்.
இஷாவுல் ஆஹிரா, இஷாக்கு வருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வேணாம், எந்த பஸ்க்கு புகை பிடிப்பாங்க, ரொம்ப மனம் வீசும் அந்த புகை. அரபிகள் வந்து வாசத்தில் அந்த காலத்துல இருந்து நம்ம நாட்டுக்கெல்லாம் அவங்க அத்தனை இதாக்கினாங்க. அவங்க தான் வாசத்தில் பெர்ஃப்யூம் எல்லாம் அவங்க தான். அந்த மாதிரி எங்க நாட்டுக்கெல்லாம் அது வந்துச்சு. அப்ப அவங்க வந்து தலையில பிடிப்பாங்க ஒரு புகை, அவ்வளவு வாசமா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லணும், ஏம்மா இஷாக்கு புகை பிடிங்கம்மா. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல, எந்த பெண்கள் புகை பிடிச்சிட்டா கூட அவங்க எங்களோட இஷாவுக்கு வர வேணான்றாங்க ரசூலுல்லாஹ். ஏண்டா புகை பிடிச்ச பெண் புகை பிடிக்கிறது தடையில, இஷாக்கு வந்துடாதீங்க. அப்ப என்ன அர்த்தம், புகை பிடிங்க, வீட்டுல இஷா தொழுதுக்கோங்க. இல்ல உங்களுக்கு இஷா என்னோட வரணும்டா புகையை லேட்டாகி பிடிக்கின்ற சொல்ல புகை பிடிக்கின்றாங்க. பெரும்பாலும் வாசமாக இருப்பார்கள். ஆயிஷா எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பியதே அந்த மனம். சோ அதனால எங்க பிரச்சனை நடக்க தெரியுமா, இந்த ஹார்மோன் சுரப்பாது, அந்த சிச்சுவேஷன், அந்த என்வாயர்மெண்ட் நமக்குள்ள இருக்கு. நீங்க குர்ஆனை பத்தி பார்த்துட்டீங்கன்னா தண்ட பிள்ளைகளுக்கு 3 அவுரத்துகள் அல்லாஹ் கொடுக்குறான். நம்ம உடுக்கிறதுல மட்டும் அவுரத்து இல்லை, நேரத்தில் அவுரத்து கொடுக்குறான். இஷாவுக்கு பிறகு குர்ஆன் என்ன சொல்லுது, வீட்டுல கணவன் மனைவி இருக்கிற நேரம், மகன் வர்ற டைம்ல அனுமதி கேட்டு வர வேண்டும் என்று சொல்லுது. சலாம் சொல்ல வேண்டிய நேரம் 3 நேரம் பெண்களை பத்தி சொல்லுது, அது அவுரத்துக்குரிய நேரம். அப்ப பிள்ளைகளே சலாம் சொல்லிதான் அவங்கள்ட்ட வரணும். அது இஷாவுக்கு பிறகுள்ள நேரத்தில் அது ஒரு அவுரத்தை இஸ்லாம் சொல்லுது. இது குர்ஆன். அப்ப என்ன இதுல எல்லாம் நீங்க பாக்குறீங்கன்னா, பெண்கள் தந்த கணவன் வீட்டுக்கு வர்ற நேரம் ப்ரிப்பேர் ஆகணும், ரெடி ஆகணும். இது சைக்காலஜிக்கல். இதை நான் எடுத்துட்டு காட்டுறேன். ஒரு அம்மா ஒரு கிட்டத்துல ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி என்று கேட்டீங்கன்னா, அவ வந்து டோட்டலா மறைச்சு முகம் மறைக்கிற ஒரு பெண் வயசு. அந்த பெண்ணுக்கு என்ன நடக்குதுன்னா, திடீரென்று ஒரு வகையான ஒரு டிசார்டர் கிரியேட் ஆகுது, மென்டலி அப்செட் ஆகுறான். ட்ரெஸ் எல்லாம் முழுக்க கலட்டி போட்டு, முழு ட்ரெஸ்ஸையும் கலட்டிட்டு நிர்வாணமா ரோட்ல ஓடணும். குடும்பம் எல்லாம் அப்படி புட்டிச்சு அவ வச்சு, இவ்வளவுக்கும் எல்லாத்தையும் மறைக்கக்கூடிய பெண், முகத்தையும் மறைக்கக்கூடிய ஒரு பெண். அவ வந்து என்ன உட்கார வச்சு, அதை நான் பார்க்கல, என்னுடைய நண்பர் ஒருவர் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. என்னன்னா அந்த பெண் விஷயம் அவர் என்னோட டிஸ்கஸ் பண்ணாரு. ஒரு ஒரு 2 மாதம் இருக்கு. அந்த அம்மாவோட விஷயம் என்னன்னா, அவ வந்து ரொம்ப அழகா இருந்த ஒரு பொம்பளை, வெஸ்டர்ன் டைப்ல இருந்தது. பிறகு இஸ்லாம் கிடைக்குது, அவன் மாறுறான், மார்க்கமா மாறுறான், முழுக்க மறைக்கிறான். மறைச்சதுக்கு பிறகு கணவன் எப்போ பார்த்தாலும் கணவன் அவர் பக்கத்துல இல்லை, அவர் ஒழுங்கா இவங்களை கேர் பண்றதும் இல்லை. ஸோ பெண்களுக்கு நாம போய் எப்பயுமே அழகா இருக்கிறீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லணும். ஆண்கள்ட்ட மென்டாலிட்டி வேற, பெண்கள்ட்ட மென்டாலிட்டி வேற, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு அழகா சொல்லணும். ஒவ்வொரு நாளும் சொன்னாலும் நல்லா இருக்கு. இப்போ எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு தந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். நல்ல ஒரு செஃப்பை கொண்டாந்து ரொம்ப அற்புதமா பாபிக்யூ போட்டிருந்தா சூப்பர் இருக்கும். பெண்களுக்கு அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணுமா, நான் உடுப்பட வாங்க ஷாப்பிங் போறதுக்கு கார்டு தரட்டுமான்னு கேட்டா அவங்க சாப்பாடை தூக்கி வீசிட்டு அவங்க ஷாப்பிங் கார்டு தான் கேட்பாங்க. எங்களை ஷாப்பிங் கூட்டிட்டு போங்கன்னுவாங்க. அவர்கள் அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளாங்க. ஸோ பெண்களை அவங்க அழகுன்னு சொல்லணும். இவர் அதை மிஸ் பண்ணிட்டார். அந்த அம்மா முழுக்க மறைச்சிட்டு போறாங்க. ஆனா பெண்களுக்கு ஒரு தேவை இருக்கு, தங்களை ரசிக்கணும். ஆண் ரசிக்கணும், கணவன் தப்பா இல்லை, கணவன் ரசிக்கணும். இது சொல்ல மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னும் சில விஷயம் நான் ஓப்பனா தான் பேசணும். இந்த டாபிக் அப்படிதான். அன்பு சகோதரர்களே, சில விஷயங்கள், அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், திரைப்படத்துல எல்லாம் பார்ப்பாங்க, அங்க வெட்கமே இல்லை, அசிங்கமா எல்லாமே போகும். அத்தனையும் பார்த்துட்டு சத்தமில்லாம இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற சில செய்திகளை சொல்ல போக வெட்கப்படுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஓப்பனா பேச வேண்டியது சமூகத்தில் இல்லாட்டி எங்கேயோ போய் நின்று நம்ம பிள்ளை வாழ மாட்டாங்க. இன்னைக்கு இதை சொல்ல வச்ச வெட்கப்படுவாங்க. இதை சொல்ல என் மனைவி எப்படி, மனைவியோட இது போய் டிஸ்கஸ் பண்ணணும். ஓப்பனா அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணணும்ன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இதை தப்பா நினைச்சிடாதீங்க. இதை சொன்னாதான் மாறும். இந்த மாற்றம் தேவையா இருந்தா நம்ம ஓப்பனா இதை பேசினா ஆகும். அப்ப என்ன நடக்குதுன்னா, பெண்களுடைய மைண்ட் செட், மென்டாலிட்டி, சைக்காலஜிக்கலி பெண்கள் என்ன விரும்புவாங்கன்னு கேட்டீங்கன்னா 2 மென்டாலிட்டி, ஆண் பெண். அந்த பெண்கள்ல ஒன்று தேவை இருக்குது. என்னன்னா, உதாரணத்துக்கு நாம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம். நாங்க என்னத்துக்கு ட்ரெஸ் பண்ணி அழகா போவோம், போயிட்டு சாப்பிடுவோம். எங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சாப்பாடு தான் கொடுப்போம். ஒரு பெண்ணை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க.
அவங்கள பார்த்து யாராவது இன்னொரு பொம்பளை சூப்பரா ட்ரெஸ் எங்க வாங்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா வயிறு பாதி நிறைஞ்சிடும். இன்னொரு பொம்பளை கேட்டுட்டாங்கன்னு வைங்க, அன்னைக்கு அவங்க சாப்பிட்ட மாதிரி தான். அது வந்து ஒரு கிழமைக்கே அவங்களுக்கு பசி வராத மாதிரி இருக்கு. ஏனென்றா பெண்களோட மைண்ட் செட் அப்படி, அதெல்லாம் அப்படி படைக்கிறான். ஆண்களை பொறுத்தவரை நீங்க உலகத்திலே அழகான மிருகம் என்ன மிருகம்? ஆண் மிருகமா பெண் மிருகம்? ஆண். அதனால நம்ம இயல்புலே நாங்க தான் அழகு. ஆம்பளைக்கு இன்னொரு ஆம்பளை அழகா தெரிஞ்சோ இல்லையோ, விளக்குதா? நிஜமா ஆம்பளையும் பொம்பளையும் வச்சா ஆம்பளை தான் பசங்க. நீங்க கேட்க உங்க கண் பொட்டையா இருக்கு, பொம்பளை தான் பசங்க. எங்களுக்கு பெண்கள் பசந்தாக இருப்பார்கள், பெண்களுக்கு நாங்கள் பசந்து, ஒட்டுமொத்தமா நாங்க தான் பசங்க. சைக்காலஜிக்கலி நாங்க அழகு இல்லைண்டா, நாங்க தான் இந்த மாலை காப்பு மூக்குத்தி லிப்டிக்ஸ் எல்லாம் போட்டு நாங்க போக வேண்டி வரோம். நாங்க அழகுனால நம்ம போய் நின்று வைங்க, அது போதும். அந்த அழகு இயல்புலேயே உடம்புல இருக்குது. பெண் சாதாரண பாருங்களேன், ஒரு கோழி சேவல்னு சொல்லுவோம், உங்க ஊர்ல என்ன சொல்லுங்க? சாவலா? சேவல். சேவல் 100 கோழி எடுத்தா கக்க 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 கக்கன்னு கத்தும், அது பொம்பளை. ஒரு சேவல் வந்தா போதும், இப்படி விரிக்கும், முன்னாடி ஒரு கெஜெட் பின்னாடி ஒரு கெஜெட், குக்குரு கூக்கணும். இந்த சேவல் மாதிரி 100 கோழி வராது. நீங்க மயில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மயில பின்னாடி அப்படியே அழகா இருக்கு, அது ஆண் மயில். பெண் மயில் என்ன வெட்டி போட்டான்னு கேட்பாங்க, அது பெண் மயிலுக்கு வராது. இப்ப சிங்கம் பார்த்துருப்பீங்க, ஜூல போய் நம்ம பிள்ளைகளுக்கு சிங்கம் காட்டினா சிங்கம் தாடியோட ஒன்று இருக்கு, அதான் ஆண் சிங்கம். பூனைக்குட்டியை கொஞ்சம் பெருசாக்கினா எப்படி இருக்குமோ, பூனையை கொஞ்சம் லார்ஜ் ஆக்கின மாதிரி ஒரு சிங்கம் இருக்கு, அது பெண் சிங்கம். அது ஏன் சேவ் எடுத்துட்டாங்கன்னு கேட்டா சேவனா எடுக்கல, அந்த பெண் சிங்கத்துக்கு இது வராது. வந்துச்சுன்னா அதுவும் ஆண் சிங்கம் மாதிரி ஆயிடும். கூந்தல் இந்த பக்கம் வரும், இது வராது, இது காம்பீரமா இருக்கு. விளக்குச்சா? இது அதனாலதான் நிஜமா இது சைக்காலஜிக்கலையும் தாடி வச்சுன்னு வைங்க, பெண்கள்கிட்ட நீங்க ஒட்டோ லீடரா போயிருவீங்க. இதை எடுத்துட்டு வைங்க, அதுவும் அந்த சிங்க கூட்டுல உள்ள சிங்கத்தில் எடுத்து அப்படியே எல்லாம் சேவ் பண்ணி போட்டு பொம்பளை சிங்கத்தோட வச்சா அது ஆம்பளை சிங்கத்தை மதிக்காதுங்க. இது நம்ம கட்சி மாதிரி தானே. ஏண்டா இது ஒரு பெண்கள்கிட்ட போய் நின்று பார்த்து பார்ப்போம், அந்த இது வரும். ஏப்ரஹாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட்ல எவனுக்கும் தாடி இருக்காது, ஏப்ரஹாம் லிங்கனுக்கு மட்டும் கொஞ்சம் தாடி இருக்கு. அவன் புக்லயே எழுதுறான், என் தாடி என்னை பிரசிடென்ட் ஆக்கி சென்றான். ஏன்னா அவர் பர்சனாலிட்டி கம்மியா நினைக்கிறாரு. அமெரிக்கால எவனோ தாடி வச்சு பிரசிடென்ட் இருப்பானா? இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த தாடி என்பது ஒரு ஆம்பளைக்கு மட்டுமே வர்ற அந்த அழகு. அதை எடுத்துட்டு போறாங்க மனிதனம், ஏனோ தெரியாது. மற்ற இனத்துல கோடியில போய் வெட்டி விட்டா எப்படி இருக்கும், சேவல்ல போய் சிங்கத்துல போய் சேவல் எடுத்து விட்டா எப்படி இருக்கும். சோ இந்த ஆண்கள் இயல்புலே ஹேண்ட்ஸம். இப்ப பெண்களுக்கு என்னன்னா அவர்கள் வந்து அழகா உடுப்பாங்க, அது ஒரு நல்ல தேவை. பெண்கள் மேக்கப்ல இருக்க குவைத்துக்கு வந்தா செலூன் செலூன் செலூனா இருக்குதான். நான் இருக்கிற இடத்துக்கு முன்னாடியே ஒரு செலூன் தான். அவங்க படுற பாடு, மூக்குக்கு வேணுமா, அங்க வேணுமா, கண்ணுக்கு வேணுமா, இது வேணுமா. சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா அடுத்த நாள் வேலைக்கு போறதுக்கு ராத்திரியே தொலைச்சிடுவாங்க. அதை பூசி இதை பூசி இதை பூசி 2 எண்ணமோ கண்ணுல வச்சு அதை வச்சு இதை வச்சு, ஏன்னா அடுத்த நாள் காலையில அப்படி பசங்க இருக்கணுமா. அந்த அளவுக்கு ஆம்பளை எல்லாம் பூசுறதை பார்த்திருப்பீங்களா? இல்ல. சோ இவங்க ஏன் இந்த எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அவங்க சும்மா ஆசைக்கு செய்யறாங்க, அவர்களை யாராவது பார்க்க. இப்ப நீங்க நல்லா உடுத்துட்டீங்கன்னா எவனும் பார்க்க கூடாதுன்னு உடுக்குறீங்க. நம்ம அப்படி மெனக்கெட்டு உடுக்க மாட்டோம். அவங்க ட்ரெஸ் பண்றாங்கன்னா அவங்கள பார்க்கணும். என்ன நடந்துச்சுன்னா இங்கதான் ப்ராப்ளம் நடக்குது. கணவன்மார்கள் பார்க்காம விட்டுட்டீங்கன்னு வைங்க, ரோட்ல உள்ளவங்க பார்க்கறதுக்கு முடிவெடுத்துருவாங்க. நம்ம முஸ்லிம் பெண்களை சொல்லல, அன்னைய மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரே இப்படி நிப்பாங்க. வெளியில போற நேரம் அந்த வாசம் இருக்கணுமா, அந்த கொண்டைய போடணுமா, அப்படி இது பண்ணணுமா, லிப்டிக்ஸ் பூசணுமா. ஏன்னா அவங்க தேவை என்னன்னா ஆண்கள் வேற, ஆண்களோட சைக்காலஜி வேற, பெண்களோட சைக்காலஜி வேற. சோ இந்த பெண்கள் அவர்கள் தங்களை, அதாவது நம்ம அழகுபடுத்தினா 4 பேர் அவங்கள பாராட்டணும். சூப்பர், நீங்க தான் அழகு, நீங்க தான் பசந்து. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த கிரவுண்டை வீட்டுக்குள்ள உருவாக்குறாங்க. அன்பு சகோதரர்களே, வெளியில் இல்லாம ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்கிற இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. ஒரு பெண் தன்னை முழுக்க மறைச்சிட்டு போயிட்டாண்டா, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தன்னை அவருக்கு தன்னுடைய அழகை காட்ட முடியுமா இருந்தா அங்க டிமாண்ட் கிரியேட் ஆகும். நல்ல கவனமா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லி இந்த மைக்கு டிமாண்ட் கிரியேட் ஆனா விலை ஜாஸ்தியா போகும், விலை நல்ல ஏறும். எல்லாரும் 10 பேர் கேட்கறாங்க, ஒரு மைக் தான் இருக்குதுண்டா, 10 பேருக்கு கொடுக்க முடியும். இந்த மைக் விலை ரொம்ப கூடிரும். சோ அவ வெளியில எல்லாம் அப்படி போயிட்டு வீட்டுக்கு வந்து அவர் தன்னை அழகுபடுத்துற நேரம், தன்னை ரசிக்க வருகிற கணவருக்கு மட்டும் கொடுக்கறோம்னா அந்த வேல்யூ கிரியேட் ஆகும்.
ஸோ சைக்காலஜிக்கலி அது ஒரு பெஸ்ட் பார்ட். ரோட்டு முழுக்க திருத்திட்டு வந்து அது வராது. அது முஸ்லீமுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்குற மிக அற்புதமான பாக்கியம். என்ன பிரச்சனைன்னா நம்ம அதை கேட்கிறதே இல்லை. ஏமா எனக்கு ட்ரெஸ் பண்ணல, வேர்ல்டு உள்ள எல்லா ட்ரெஸ்ஸும் ஹலால், வீட்டுக்குள்ள, வீட்டுக்கு வெளியே தான் ஹலால். மாடர்ன் என்ன ட்ரெஸ் வருவதோ அந்த ட்ரெஸ் எல்லாமே அவர்கள் உங்களோடு வாழுகிற நேரம் பகிர்ந்து கொள்ளும். நீங்க ஓப்பனா இதை வந்து மறைக்கிறது இல்லை. நீங்க பார்க்கிற படம் தான் அசிங்கம், அதுதான் அசிங்கம், அதான் வெக்கம். பிள்ளை குடும்பம் எல்லாம் உட்கார்ந்து பாக்குறீங்களே, ஓப்பனா டிக்ளேர் பண்ண எனக்கு இந்த ட்ரெஸ் ஆசைமா, நீ இப்படி கொடுமா, இதை நான் பார்க்கணும். இதான் நவரத்தை இலைகா ஷர்ரத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருன் நிசா, பெண்களில் மிக சிறந்தவர் தன் கணவன் சந்தோஷப்படுத்த விதத்தில் அவன், அதாவது அவ பார்த்தா அவ நீங்க சந்தோஷப்படுவீங்க, பார்த்தா சந்தோஷப்படுறா மேக்கப். அதுதான் இந்த மேக்கப் வீட்டுக்குள்ள நடக்கு. அதனாலதான் இஷாவுக்கு பிறகு பாதல் இஷா ஹதீஸ் இருக்குது, ரோட்ல வேலை இல்லை வீட்டுக்கு போகணும். ஒரு முஸ்லிமான் இஷாவுக்கு பிறகு வீட்டுல தான் வேலை. அது மனைவிக்குரிய நேரம், அது மனைவிக்குரிய நேரம். நீங்க அவரோட பேசுற நேரம், கிடைக்கிற நேரம், வாழ்ற நேரம். இதை விட்டுட்டு நீங்க என்னதான் உட்கார்ந்து ஸ்பீச் பண்ணினாலும் பெண்களுக்கு அது புரியவே புரியவே புரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாயால வாழலாம்டா அல்லாஹ் அப்படி வச்சிருப்பான். இல்லறத்தால் தான் வாழணும், ஈர்ப்பால் வாழ போறீர்கள். சோ ரெண்டு பேருக்குள்ள ஈர்ப்பு வந்துட்டா அந்த ஈர்ப்புக்கு பிறகு ஒரு டைம் வரும். அந்த பாண்டுக்கு பிறகு இல்லறம் தேவைப்படும். 50 வயசுக்கு பிறகு அந்த பாண்டு வந்துடும். இவங்க போனா அவங்க ரெண்டு ஜோடி பூரா மாதிரி பறப்பாங்கன்னா ஆக்சிடோக்சின் நல்லா சுரந்துடும். அதுக்கப்புறம் பாண்ட் கிரியேட் ஆயிடும். ஸோ பேசிக்கலி இந்த தன்மைகள் நிறைய தேவை. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து நிறைய பேருக்கு படிச்சு கொடுக்கறதும் இல்லை, அவங்க இது பண்றதும் இல்லை. ஸோ அழகுல ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள் போட்டி போடுவாங்கன்னா அதுக்கு மேல என்ன அழகு, தன்னை அழகுபடுத்துறதுல. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸோ இந்த பாயிண்ட் எல்லாரும் கவனமா விளங்கிக்கோங்க. இதை உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஆமா, அழகா மேக்கப் பண்ணுங்கம்மா வீட்டில், அதுக்குரிய சாதனங்களை கொடுங்க, அதுக்குரிய விஷயத்தை கொடுங்க. உங்களுக்கு ஒரு கூட சல்லி இருந்தால் நம்ம செவன் போயிட்டு எல்லாம் மறைச்சிட்டு வந்து உங்க முன்னாடி காட்டட்டும். உங்க மனைவி நீங்க அழகா பார்க்கணுமா இல்லையா? எவ்வளவோ பார்க்க போறீங்க உலகத்தில், உங்க மனைவி உங்க முன்னாடி அழக வைங்க. அந்த நேரத்தில் தான் ஹியூமன் பாடி திரும்ப தன்னுடைய ஹார்மோன்ஸ்கள் எல்லாம் செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். சோ அந்த டைம்ல முதுமை தெரியாது. ஒரு ஆணுக்கு ஒரு பெரிய பவர் வரும், பெண்ணுக்கும் தன் வாழ்க்கையில் ஒரு இன்பமா ஒரு வாழ்க்கை ஓடும். இதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. இஸா நலத்தை இலைஹா ஷர்ரத்துக் வ இஸா அமர்தஹா அத்அத். ரெண்டாவது பாயிண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க அவங்களுக்கு ஏவிட்டீங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்படுவாங்க. ஸோ ஏவினா கட்டுப்படணும். சாலிகான பெண்ணா ஏவினா கட்டுப்படும். ஏவினா கட்டுப்படாம இருக்கணும்னா நான் அதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். ஏவினா கட்டுப்படணும்னா அதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். உங்க மனைவி மாதிரி உங்களை ஏவினா நீங்க ஏவினா கட்டுப்படாம இருக்கணும்னா அவங்களுக்கு திரைப்படத்தெல்லாம் காட்டணும். கட்டுப்படவே மாட்டாங்க. அதை காட்டினீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டேன். சைக்காலஜிக்கலி ஒரு வாகனத்தை விற்கிறாங்கடா, ஒரு சாதாரணமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்கன்னா போதும் உங்களுக்கு தெரியும். ஆனால் திரும்ப 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 ஆட் பண்ணுறாங்கடா, அது போய் ஆழமாக பதிஞ்சிடும். நம்ம நாட்டில் லட்சக்கணக்கு போகும் டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போகும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை திரும்ப 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 ஏன் போடுறாங்க தெரியுமா? அது போய் பதிஞ்சிடும். நாம சிக்னல் வாங்குவோம் எங்கள் நாட்டில், அது ஒரு டூத் பேஸ்ட் கடையில் போய் கேட்க மாட்டோம், சிக்னல் தாங்கன்னு கேட்போம். ஏன்னா அது மறந்துருக்கு, பிராண்ட் நேம் கொண்டாந்து வச்சிருவாங்க. இதே மாதிரி ஒரு பெண் திரும்ப திரும்ப இந்த படத்தை பார்க்குற நேரம் அவங்களுக்குள்ள கணவனுக்குரிய மரியாதை தெரியாது. ஆனா அதே பெண் அந்த சூழலை உருவாக்கினீங்க, பயான்கள் நல்ல அதாவது அடக்கமா நீங்க யாரோட தோல்மை கொள்ளணும்னா மார்க்கம் உள்ள குடும்பங்களோட உங்க மனைவியை கொண்டு போகணும். அவங்க உங்க வீட்டுக்கு வரணும். அவங்க கணவன் மனைவி எப்படி நடக்கிறாங்கன்னு அவங்க பார்த்துட்டாங்கன்னா பழகிடுவாங்க. அங்கதான் விஷயம். ஹதீஸ் பயான்களுக்கு அவங்க போகணும், மஜ்லிஸ்களுக்கு அவங்க போகணும். அந்த நிலைமை வரும். இஸா அமர்தா அத்தாஅத்துக்கு, நீங்கள் ஏவினால் அவங்க கட்டுப்படுவாங்க. அன்பு சகோதரர்களே, இது ஒன்றை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இந்த நேரம் போறனால ஒரு விஷயத்தை கவனமா புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. நிறைய இடங்கள்ல பார்க்குறோம், நம்ம பிள்ளைகளுக்கு இது ரொம்ப டேஞ்சர். நம்ம பிள்ளைகளுக்கு இந்த பாடத்தை நடத்த வைக்கப்படாதீங்க. இது ஓப்பனா டிக்ளேர் பண்ண வேண்டிய ஒரு இது. அவங்க திருமணம் முடிக்க முன்னாடி நீங்க அனுபவசாலிகள், நீங்க பகிர்ந்துக்கோங்க. இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டாங்கண்டா எல்லா சொத்து வந்தாலும் அவங்க சிரிக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன்,
வேர்ல்டுல டயானாக்கு இல்லாத சொத்தா பெக்கிங்ஹாம் பேலஸ். பெக்கிங்ஹாம் பேலஸ் வேர்ல்டுல இன்றைக்கு கேபிட்டல் ஆஃப் எக்கனாமி லண்டன். லண்டன் தான் அதாவது பொருளாதாரத்துடைய தலைநகர். அங்க பெக்கிங்ஹாம் பேலஸ் எலிசபெத்துடைய மாளிகை. ஸ்ரீலங்காவில் ஆகப்பெரிய டைமண்ட் இருக்குது பெக்கிங்ஹாம் பேலஸ்ல. ஸோ அவங்க இலங்கையை ஆக்கிரமிச்ச நேரம் அவங்க வந்து அதெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி பெக்கிங்ஹாம் பேலஸ்ல உள்ள டயானாக்கு எங்க போனாலும் பின்னாடி மீடியாவே போகும். ஏன்னா டயானாக்குள்ள மரியாதை என்ன, அவ இறந்த பிறகு அவன் ட்ரெஸ்ஸை ஏலம் போடுற டைம்ல என்ன விலை போச்சு. மைக்கேல் ஜாக்சன் ஒரு மைக்கை பிடிச்சிட்டான்னா ஒரு கோடிண்டா, அந்த ஈவெண்ட் முடிஞ்சு அவன் அந்த ஈவெண்ட் முடிஞ்சு மைக்கை வச்சிருவான், ஏலம் போடுவாங்க மைக்கை. அந்த மைக்கே ஒரு கோடிண்டா, அந்த மைக்கை பிடிச்சிட்டு அவன் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒரு மைக் எடுப்பாங்க. அந்த மைக்கை பிடிச்சதுக்கு போல இறங்கிடுவான். ஏலம் போட்டா 2 கோடி போகும். மைக்கு வித்த 1 கோடியோட மைக்கேல் ஜாக்சனுடைய சைனோட உள்ள இந்த கன்சர்ட்ல கலந்து கொண்டா. அதனால அதுக்கு போட்டு பிரைஸ் போயிட்டே இருக்கும், ஏறி அவ்வளவு விலை போகும். அது அவனுக்கு அடுத்ததா சாக்கில் வரும். அவன் பிடிச்ச மைக்குக்கே அவ்வளவு மரியாதை. டயானா எங்க போனாலும் பின்னாடி மீடியா போகும். டயானாக்கு ஒரு போட்டோ எடுப்பாங்க. டயானா டயானா டயானான்னு உலகத்துல அவ்வளவு இதா போகும். என்ன சார்ல்ஸ் மனைவி, வேற ஒன்றும் இல்லை. டயானாக்கு இவ்வளவு பெரிய இது வந்துச்சுன்னா சார்ல்ஸ் மனைவி. பெக்கிங்ஹாம் பேலஸ் இவ்வளவு பொருளாதாரம் என்ன இல்லை. 2 பிள்ளைகள். டயானாக்கு தேவைப்பட்டது சார்ல்ஸ் அல்ல. இந்த அவ்வளவு சொத்தையும் தூக்கி டயானா ஒரு பக்கத்துல போட்டுட்டு டொடியால் ஃபயாட் எகிப்துல பிரின்ஸ் அவர் வேணும். இந்த அளவுக்கெல்லாம் ஒண்ணு இல்லை, இந்த அளவுக்கெல்லாம் ஒண்ணு இல்லை. வேணான்ட்டு டொடியோட கடைசி பயணம் போறேன்னா மீடியா கண்டுட்டாங்க. பின்னாடி விரட்டிட்டே போறாங்க. டயானா வேகமா கார் எடுக்க சொல்றான் அவசரமா. ஏன்னா இன்னைக்கு கான்ஃபரன்ஸுக்கு கொடுக்கலாது. அவர் டாடியோட இருந்தது. அது வேகமா டன்னுக்கு அடியால போகுது. அது பயங்கரமான வேகமா போகுது. அது கொலையா அல்லது சாவான்னு தெரியல. ஆனா அந்த இடத்துல கார் ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு டயானா அந்த இடத்துல இறந்து போறான். பாயிண்ட் என்ன, நான் இது சொல்ல வர பாயிண்ட் என்ன, உங்க கையில என்னைக்காவது முழு உலக சொத்து கிடைச்சால் ரப்புல் ஆலமீன் ரசூலா சொன்னாங்க, துனியா மத்தா. துனியா என்பது வசதி வாய்ப்புகள் நிறைந்த இடம், எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்கள் நிறைஞ்ச இடம். அந்த மத்தா அதுல மிக சிறந்த மத்தா அல் மர்அ ஸாலிஹா, சாலிஹான பெண். நிறைய மாத்தி மாத்தி பார்க்கறாங்க. எல்லாம் கிடைச்சதுக்கு போறோம், அவங்களுக்கு என்ன கிடைக்கல, அந்த நெஜம் திருப்தி கிடைக்கல. இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடைக்காது. பெருமானாரை நம்ம நேற்று பேசணும். பெருமானுடைய மரணம் எப்படி தன் மனைவி மடியை தேடி போனது. கடைசி மலக்குள் மௌத் ரூஹ் எடுக்க போக்கல ஆயிஷா அம்மா தோல்ல அவங்க சாஞ்சிட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு எடுத்து காட்டினது. கவனமா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் வேல்யூ. துனியாவுடைய இன்பம். நிறைய ஹோட்டல்ஸ் கட்டி வச்சிருப்பாங்க, பெரிய கோடீஸ்வரர் வந்து ஹோட்டல்ல நைட்டுக்கு தனியா தூங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாரோ ஒரு பெண்ணோட தூங்குறாங்க. தன்னுடைய மனைவியோடு அவர்கள் ஒழுங்காக வாழ்ந்தாங்கன்னு அந்த திருப்தி நிஜமா கிடைக்கும். வேற ஒரு பெண்ணோட அது கிடைக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க அவ்வளவு வேணாம். நீங்க போய் பில் கிளின்டன், அமெரிக்கன் பிரசிடென்ட் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு முன்னாடி ஒபாமாவுக்கு முன்னாடி ஜார்ஜ் புஷ் முன்னாடி பில் கிளின்டன் இருந்தாங்க. அவங்க அம்மா ஹில்லரி கிளின்டன் தான் போன தடவை இது கேட்டா. பில் கிளின்டனுக்கும் ஹில்லரி கிளின்டனுக்கும் எவ்வளவு ஜோடி பொருத்தம்டா. அமெரிக்காவுடைய அவங்க 2 பேருமே அப்படி படிச்சவங்க. செனட் சபைக்கு வரேன்டா லேசி இல்லை. அமெரிக்காவுடைய செனட் சபைக்கு வரேன்டா அந்த குவாலிஃபிகேஷன் வேணும். சும்மா வரையில கருப்பர் ஒபாமாவை கொண்டு வந்து வச்சாங்க குவாலிஃபிகேஷன், ஒன்றும் பேசல. வெள்ளையர் ஒயிட் ஹவுஸ் உருவாக்கினாங்க. வெள்ளை மாளிகை, அது வெள்ளை மாளிகை இல்ல, வெள்ளையர் மாளிகை. அதுல ஒரு கருப்பர் அலாதியா போய் நிக்கிறாருண்டா. அந்த குவாலிஃபிகேஷன் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைக்குது. சோ ஹில்லரி கிளின்டன் தான் செனட் சபைக்கு வந்து அந்த அம்மா ஒப்போசிஷன்ல நின்று கேட்டா. அந்த எலெக்ஷன் கேட்ட நேரம் அவ தோத்துட்டா, ஹில்லரி தோத்தா. அப்ப ஹில்லரிக்கும் பில்லுக்கும் எவ்வளவு பொருத்தம், படிப்புலையும் அரசியல்லையும். ஆனா பில் கிளின்டன் டைம்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? மீடியா அந்த நேரம் ஞாபகம் இருந்தா ஒரு பொம்புல பேர் எனக்கு நான் சஹாபாக்கள் மாதிரியா பாடமாக்கி வச்சுக்கிறேன். வல்லாஹி அப்ப கேட்ட பேர் தான் இன்னைக்கு சொல்றேன். நான் படிக்கலாம் இல்லை. அப்ப மீடியால மோனிகா லெவின்ஸ்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, மீடியா சொன்னது சொல்றேன். மோனிகான்னு யாரு மோனிகா? நான் கண்டதே இல்லை. மோனிகா யாருன்னா பில்லுக்கு மோனிகாக்கும் ஒரு இருக்குதுன்றாங்க, எனக்கு தெரியல. ஆனா மீடியா பேசிச்சு. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்டா, பில் கிளின்டன் வெள்ளை மாளிகைக்கு போய் ஒருவர் நின்றாலும், இவன் அமெரிக்கன் பிரசிடென்டா நின்றாலும் அவருக்கும் சக்கீனா தேவைப்படும். லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா.
மவத்தா ரஹ்மான் தனியை படிக்கணும், அது தனி பாடம். மவத்தாண்டா என்ன, ரஹ்மான்டா என்னன்னு அல்லாஹ் சொல்றான். வஜஅல பைனக்கும் மவத்தா வ ரஹ்மா. அல்லாஹ் ரெண்டு தம்பதிகள் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அது நிலைமை வேற. அதான் லித்தஸ்குரு இலைகா. ரசூல்லாவோட முழு டென்ஷனும் தன்னை வீட்டுக்குள்ள போய் ஒரு நாள் ரசூல்லா ஓங்கி அரைஞ்சி காட்டினதே இல்லை. அங்க 10,000 பேர் என்ன கொல்ல பார்க்கறான், இங்க வந்து ஒருத்தர் ஃபத்வா கேட்கிறாரு, இங்க ஃபத்வா ஓதணும், இங்க ஃபத்வா கொடுக்கணும். என்ன நினைக்கிறீங்க? பேசவே இல்லை ரசூலுல்லாஹ். சிரித்த முகத்தோடு நின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அம்மாவை எப்படி பழக்கி இருப்பாங்க. யா ஆயிஷா, ஒரு நாள் ஓடுறாங்க. இன்றைக்கு உள்ள ஹசரத் ஓடிட்டாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஹசரத் எடுத்து மைக்க பிடிச்சி, பெண்களை நீங்க எல்லாம் வீட்டில் ரெடியா இருங்க, கணவன்மார்கள் வருவாங்க தொடுத்து போட்டுட்டா அந்த ஹசரத்தை அனுப்ப வேண்டியதாக. இவர் என்ன தேவையில்லாதெல்லாம் மைக்கில் சொல்றாரு பார்ப்பீங்க. பெரும்பாலும் ஒரு தடவை சஹாபாக்களை அனுப்பி போட்டு ஆயிஷா ஓடுவோமான்னு கேட்கிறாங்க. ஓடுவோமான்னு கேட்கிறாங்க. ஓட்டப்பந்தயம் 2 பேர் ஓடுறாங்க, தெரிஞ்ச ஹதீஸ். ஓடிட்டாங்கன்னா ஆயிஷா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மா வின் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு திரும்ப மிச்ச காலத்துக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப ஓடுறாங்க. ஓடினா இன்றைக்கு ரசூல்லா வின் பண்ணிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூர் மைண்ட்ல வச்சு கேட்கிறாங்க, சலா ஆயிஷா, அன்றைக்கு நீங்க இன்றைக்கு 1-1 ஈக்குவலா? அல்லாஹ்வுடைய தூதர் தன் மனைவியோட எப்படி நடந்திருக்கிறாங்கடா. ரசூலுல்லாஹ் ரேஸ் ஓடுறாங்க. எங்க மனைவியோட என்னைக்கு அதை ஒளிச்சு குடிச்சு அனுப்புமா, ரேஸ் ஓடிப்போமா? அப்படிலாம் நடந்தா சிரிப்போம். இவர் என்ன பேசுறாரு? பெருமானார் இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் உண்மையாக வாழ்ந்தார், உண்மையா வாழ்ந்தார். ஆயிஷா அம்மா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, என்ன ஆயிஷா நான் சொல்றாங்க, நான் அப்போ கொஞ்சம் பருமனா இருந்தேன், கொடுத்திருந்தேன், அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்க, என்ன பீட் பண்ணி ஓடிட்டாங்க. ஆரம்பத்துலனா ஒன்றுக்கு ஒன்றுன்றாங்க. வீட்டுக்குள்ள எப்படி ஆயிஷா ஹைலான் இப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பெருமானார் வந்து என் மடியில சாஞ்சி குர்ஆன் ஓதுவாங்க. பெருமானாரின் மடியில் தலையை வைத்துக் கொண்டு குர்ஆன் ஓதுவாங்க. சுப்ஹானல்லாஹ். காத்தமுல் அன்பியா. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் ஆனா நாங்க நினைக்கிறோம் எங்களை விட பிரச்சனை என்னப்பா, அங்க புள்ள ஸ்கூல் போச்சா கேஸ் வாங்கணும், அங்க வந்து நிப்பாங்க, அந்த வேனுக்கு சல்லி கொடுக்கணும், இங்க கரண்ட் பில் கட்டணும், எங்களுக்குள்ள பிரச்சனை. எத்தனை மனைவிப்பா? ஒரு மனைவி. ஒரு மனைவியும் பிள்ளைக்கு எவ்வளவு பிரச்சனைடா. பெருமானார் ஏக காலத்துல 9 மனைவி என்ன எவ்வளவு பிரச்சனை சொல்லணும். இன்றைக்கு யாரும் வராதீங்க, ஏன்னா இன்றைக்கு ஃபத்வா தரப்படாது, இன்றைக்கு பூட்டியாச்சு. ஏன்னா மனைவிமார்கள் பிரச்சனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு, போட்டி போட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க ரொம்ப என்னோட இரக்கமா இருக்கணும், நீங்க ரொம்ப என்னோட இரக்கமா இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். என்ன போட்டி போட்டாங்க தெரியுமா பெருமானாரை. அல்லாஹ்வுடைய எல்லா பிரச்சனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சால்வ் பண்ணிட்டு சிரித்த முகத்தோடு இருந்தாங்கன்னா, இஸ்லாம் நமக்கு சொல்லி தர்ற இந்த வாயில பூட்டிடாது. வீட்டுக்கு போய் உண்மையா ஒரு ஆணுக்கு என்ன வேணுமோ அது இஸ்லாம் சொல்லுது, நீங்க வாங்கி கொடுங்க. இந்த ட்ரெஸ் அது ஷைத்தான் உங்களுக்கு ஒரு வெக்கத்தை தருவான். அதை பேசினா நேரம் இல்லை. ஷைத்தாண்ட முழு டாக்கட்டை நீங்க பக்கரால பரட்டி பார்த்தீங்கன்னா உங்களை இன்னொரு பெண்ணிடம் கொண்டு போறது. நீங்க பக்கராவை முழுக்க பரட்டி பார்த்தீங்கன்னா உங்களை மானக்கேடான ஒரு காரியத்தில் ஈடுபட வைக்கிறது, ஃபஹ்ஷாக்கு கொண்டு வந்து வைக்கிறது. ஸோ அதனால அவன் நல்ல வாழ விடவே மாட்டான். லிபாசுல், அதாவது மனைவியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல, நீங்க அவங்களுக்கு ஆடை, அவங்க உங்களுக்கு ஆடை, அப்படிதான் வருது. ஆடை என்றால் உங்க மானத்தை அவங்க மறைப்பாங்க, அவங்க மானத்தை நீங்க மறைப்பீங்க, உங்களுக்குள்ள தேவைகளை நீங்க நிறைவேற்றிக் கொள்வீங்க. அதனால ஷைத்தான் அந்த இல்லறத்தை இது பண்ண விடமாட்டான். அவனோட மெயின் டார்கெட் என்ன? கடன். ரசூலா சொல்றாங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன கேட்பான், பிரிச்சிட்டியா அவர் 2 பேரையும்? ஓ பிரிச்சாச்சு. அவன் அவனை பக்கத்துல கொண்டு வருவான். அந்த சைத்தான், அந்த ஜின்ன, அந்த சைத்தான. இன்னைக்கு உள்ள பெரிய சாதிப்படம் தெரியுமா, குடும்பத்தை பிரிச்சுட்டா அவனுக்கு அதை மாதிரி சந்தோஷம். அதான் ஹதீஸ், நல்லா புரிஞ்சுக்கோ. ஸோ நீ சேர்ந்து வாழ விடவே மாட்டான். அதனால் இஸ்லாம் சொல்கிற இந்த இதில் நாம போய் வெளியிலே அபாயா வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி இருந்தால் அது பிரச்சனை. அதுக்குரியதை செய்ய. பர்ஃப்யூம் வாங்கி கொடுங்க, காஸ்மெட்டிக் வாங்கி கொடுங்க. வீட்டுக்குள்ள கணவன் முன்னாடி நீங்க ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. அது ஃபர்ஸ்ட். 2வது இஸா அமர்தா அதாஅத்துக்க, நீங்க அவங்களுக்கு ஏவினா அவங்க கட்டுப்படணும் என்ற சூழலை வாயால சொல்லி சரி வராது. அதுக்குரிய சூழல் உருவாக்கு. முஃமின்கள் முஸ்லிம்கள் ஒன்று சேர்க்கிற சபைகளில் உங்க மனைவிமார்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டாக்கிக்கோங்க. அவங்க வீட்டுக்கு நீங்க போறதும் உங்க வீட்டுக்கு அவங்க வர்றதும் அவங்க பார்த்து பார்த்து பழகிடுவாங்க. அது படிக்கிற பாடம் அல்ல, பழகுற பாடம்.
பழகிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக கணவன்மார்களுக்கு கட்டுப்படணும். அவங்களோட சேர்ந்து ஒரு முஸ்லீம்கள் நல்ல மார்க்கத்தை படித்தவங்க நீங்கள் ஒரு ட்ரிப் போயிட்டீங்கன்னா எப்படி அவங்க கணவனுக்கு கட்டுப்படுறாங்க, இவங்க எப்படி கணவனுக்கு கட்டுப்படுறாங்க, அந்த பழக்கம் நமக்கு கல்ச்சராக வந்தது. அதனால தான் சொன்னேன், திரைப்படத்தை காட்டிட்டீங்கன்னா அந்த கல்ச்சர் வீட்டுக்குள்ள வந்துச்சுண்டா வல்லாஹி வல்லாஹி ரமலான் நான் சொல்றேன், டிவோர்ஸ் ரேஷியோ அதிகரிக்கும், மிக பயங்கரம் அதிகரிக்கும். திரைப்படத்துல டோட்டல் இதே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மெல்ல நுழைச்சிருவாங்க. இவன் முஸ்லீம் கண்ட்ரி, நம்ம இந்தியாவில் உள்ள தமிழ் திரைப்படத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா தமிழ் திரைப்படம் கொடுக்கறதுனால பாதிப்பு என்னென்ன இருக்குது. ஆனா தமிழ் திரைப்படத்துல பெண்களுக்கு இன்னும் சிகரெட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், நான் பார்க்கறதில்ல அந்த முசீபத்தை, ஆனால் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், என்ன பெண்களுக்கு இல்லை. இதே நீங்க போய் முஸ்லீம் நாட்டில் உட்காந்துட்டீங்கன்னு வைங்க, மலேசியாவில் நீங்க போய் மால்டீவ்ஸில் முஸ்லீம்டுவாங்க அங்கே, அதாவது உங்க நாட்டில் இந்து மக்கள் குடிக்க இது பண்ண மாட்டாங்க, பெண்களை ஸ்மோக் பண்ண மாட்டாங்க. எங்க நாட்டில் புடிஸ்ட் அவங்க ஸ்மோக் பண்ண மாட்டாங்க. ஆனால் முஸ்லீம் நாட்டுக்கு போய் உட்காந்துட்டோம்னா பள்ளி முன்னாடி லேடி ஸ்மோக் பண்ணுவாங்க. அப்படி ஸ்மோக் பண்ணிட்டு உள்ள போய் ரொம்ப வெஸ்டர்ன் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அபாயா கொடுப்பாங்க. நீங்க மலேசியாவில் கண்டிருப்பீங்க, அபாயா கொடுத்து தொழுந்துட்டு திரும்ப அபாயாவை கலட்டி வச்சுட்டு வெளியே போவாங்க, அதெல்லாம் கண்டிருப்பீங்க நீங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், மால்டீவ்ஸ்ல அங்கங்கே குடிப்பாங்க. ஏன்டா அவங்க திரைப்படம் அதெல்லாம் மாத்தி சொல்லிட்டு திரைப்படத்துல எது பார்க்கறாங்களோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு பேரும் ஸ்மோக் பண்ணுவாங்க. என்ன திரைப்படத்தில் கொடுக்கப்படுவதோ அதை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால தயவு செய்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன், நீங்க வீட்டில் அதை தடுக்கிற இடத்துக்கு கொண்டு வரும். அது நிறைய ஹராம் இருக்கிறதுக்குள்ள அது நீங்க ஃபர்ஸ்ட் உங்க மனசுல இந்த என்டர்டெயின்மெண்ட் எடுத்துடணும், அவங்களை அதுக்கு பாதுகாத்துடணும். இல்லைன்னா இந்த ஹரிசெல்லாம் தண்ணியில போயிடும். திரும்ப நீங்க கட்டம் கட்டமா இன்ஷா அல்லாஹ் இந்த செயற்பாடுகளுக்கு வர்ற நேரம் ஹியூமன் மனிதர்களுடைய அந்த பாடி திரும்ப இது பண்ண ஆரம்பிச்சோம். அமெரிக்காவில் செத்து போச்சு, அதனாலதான் அவனுக்கு ஆம்பளையை கண்டா ஆசை வருது, அவனுக்குள்ள வேற மாதிரி ஹோமோன் சுரக்க ஆரம்பிச்சு, அவனுக்குள்ள பூனை குட்டினா அவன் லைஃப் அதை தூக்கிட்டு அதுக்கு மருந்து கொடுக்கணுமா, சாப்பாடு கொடுக்கணுமா, அதை கொடுக்க வைக்கணுமா, அதை தடா ஒரு பூனை வளர்க்குற நான் தப்புன்னு சொல்லலை. ஆனா வாழ்க்கையே வேணாம் எனக்கு இதுதான் என் லைஃப் போறான்டா, அவன் மென்டலி எங்கேயோ பிரச்சனை ஆயிட்டு இப்படியே நினைச்சிட்டு போனான்டா, அவன் பாப்புலேஷன் என்ன ஆகிரும்னு யோசிச்சு பாருங்க. அவங்க பாப்புலேஷன் தகாத பிள்ளைகள், எனக்கு இன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகள் இருக்குமே நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் படித்தேன், 2 மில்லியன் 20 லட்சம் பிள்ளைகள் அமெரிக்காவில் பிறக்குது. இப்போ எவ்வளோன்னு தெரியாது, கூகுள் பண்ணி பாருங்க, நான் பார்க்கல. பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லை, பக்கத்தில் யார் அந்த அம்மாட்ட போய் கேட்குறாங்க, இப்போ யாரோட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறீங்க, அவர் பேர் தான் பர்த் சர்டிஃபிகேட்டில் வரும். அமெரிக்காவுடைய ஸ்டாட்டிஸ்டிக், நோ பயாலஜிக்கல் ஃபாதர். உறவு கொண்டவர் புள்ளோட வாப்பா வேற யாரும், அவர் இல்லை, இப்போ அவர் காணாமல் போயிட்டார். இது எக்கச்சக்கமாக நடக்குது. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நம்ம அழகாக இது பண்ணணும். ஆண்கள் பெண்கள் ரெண்டு தரப்புக்கும் பேசணும். என்றாலும் இது ரொம்ப டீட்டெயிலான தலைப்பாக இருந்தாலும் நாளைக்கு குழந்தைகள் பேசணுன்றாங்க, நான் சொன்னேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த தலைப்பு. ஏன்னா இது ஒவ்வொரு பாயிண்டாக பேசணும், அப்போ தான் அது புரியும். ஆனாலும் என்னால் முடியுமான ஒரு பேசிக் பாயிண்ட்டை சொல்லிட்டேன். அதாவது இந்த பாயிண்டோட நம்ம பெண்கள் விஷயத்தில் அந்த என்வாயர்மெண்ட்டை கிரியேட் பண்ணுங்க, அதுக்குரிய இதுகளை நடத்துங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு மேலே கணவன் மனைவி கடமைகள் இஸ்லாம் சொல்வது இதெல்லாம் செஞ்சுட்டோம்னா ரொம்ப சூப்பராக வாழ்க்கை போகும். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. லஹிக்கல்லாஹு லைலா, அல்லாஹ் ஒரு இரவில் சிரித்தான் என்று ரசூல், அதாவது இந்த ஹதீஸுக்கே சொல்லுவாங்க அல்லாஹ் சிரித்த இரவு அப்படி ஹதீஸுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், ரசூல்லா சபையில் ஒரு ஆள் விருந்தாளி வந்துடுவாங்க ரசூல்லாவை பார்க்க. அந்த காலத்தில் ரசூல்லா பள்ளிக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு விருந்தாளி, ஏன் விருந்தாளின்னா அந்த காலத்தில் ரெஸ்டாரண்ட் இல்லை, வந்தவர் சாப்பிடணும். அப்படின்னா இதுக்கு முன்னாடி மக்காவிலிருந்து மதீனாக்கு வந்துட்டாங்கன்னா உறவினர் இருப்பாங்க அல்லது தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுவாங்க. இவங்க அங்கே போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க. இப்படி மக்கா டு மதீனா ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க. இப்போ நான் குவைத்துக்கு வரேன்னா குவைத்தில் ஒரு ஆள் வீட்டுக்கு வருவேன், அவங்க வீட்டுக்கு சாப்பிடுவோம். அவங்க இலங்கைக்கு வந்துட்டாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் நபிக்கு பிறகு அப்படி ஒரு சிச்சுவேஷன் இல்லை. வர்றவங்களுக்கு மதீனா யாருன்னே தெரியாது, வந்துட்டாங்கன்னா ரசூலுல்லாவை தான் அவங்க பார்க்க வரணும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் பள்ளியில் எழுப்புவாங்க, என் வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னுவாங்க. விருந்தாளி வந்திருக்கிறாருப்பாங்க, என்ன கொடுக்க போறீங்க, யாரு, எல்லாரும் மோத்தமாவும் பார்க்குறாங்க, யார் வீட்லையும் இல்லை. அபூத்தல்லா கையை தூக்குறேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன். யார் சொல்ல என்ன தைரியம்னு தெரியல, அந்த தைரியத்தை எல்லாம் பாராட்டுறான். அவர் வீட்டுக்கு போய் மனைவியோட பேசுகிறார், என்னம்மா ரசூலுல்லாஹ் விருந்தாளியை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அந்த அம்மா பார்த்துட்டு என்ன சொல்லிக்க, ரொம்ப முக்கியம், பள்ளியும் கையுமா இருந்துட்டு வீட்டில் சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, புள்ள 2 சாப்பாடு இருக்கு, அதையும் கொடுக்கறதுக்கு கொண்டு வந்துட்டார். இப்படித்தானே பேசணும். அந்த அம்மா என்ன சொன்னாங்க பார்த்துட்டு,
நாங்கள் 2 பேரும் வயிறை காய வச்சிருவோம், பிள்ளைகளை தூங்க வச்சிருவோம், ரசூல்லா விருந்தாளியை கண்ணியப்படுத்தும். இது கூட பெரிய இது இல்லை. இந்த பசியில் உள்ளவர் சாப்பாடை பிரித்து கொடுப்பது எவ்வளோ கொடுமை என்பது பசியில் உள்ளவருக்கு தெரியும், பசியில் உள்ளவங்களுக்கு தெரியும். அந்த அம்மா அந்த ஹதீஸை பரப்பி பாருங்க, என்ன ஆச்சு? அந்த அம்மா சாப்பாடை வச்சு விருந்தாளி சாப்பிடணுமெண்டா, விருந்தோம்பல் செய்கிற நேரம் இவங்க கொடுத்தோட இவரும் சாப்பிடணும், இல்லைன்னா அவங்க சங்கடப்படுவாங்க. நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க நின்றுட்டு இருந்தாலும் சங்கடப்படுவாங்க. அதனால சாப்பிட்ற மாதிரி இவரும் உட்கார்ந்து பாவனை பண்ணணும். சாப்பிட்றதுக்கு இல்லை சாப்பாடை வச்சுட்டு விளக்க அந்த அம்மா சாப்பாடை வைக்கிறதோடே அணைச்சிட்டாங்க. சாப்பாடு எடுக்கிற மாதிரி காட்டு, முழுக்க இருட்டாச்சு, கேமரா போட்டாலும் விளங்காது, சிசிடிவிக்கும் படாது. இருளில் இவங்க சாப்பிட்ற மாதிரி பசியில் இருந்துகிட்டே பாவனை பண்ணுறாங்க. அந்த விருந்தாளி முழுக்க வயிறாரி சாப்பிடணும். அவர் யாரு? அக்கத்துக்கு இல்லையா, பக்கத்துக்கு இல்லையா? அவர் எந்த ஊரா? அவர் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு உறவு, அவர் முஸ்லீம். அவர் ரசூலுல்லாவை பார்க்க வந்தது. இது ரசூலுல்லாவுடைய விருந்தாளி. இந்த இரவு அவங்களை சங்கைப்படுத்தணும் என்ற கண்ணியம் அவங்க கல்வியில் இருந்துச்சு. 2 பேரும் எப்படி, இது ஜசீரத்துல் மதீனாவில் ஒவ்வொரு வீட்லையும் கணவன் மனைவி இப்படி இருந்தாங்க. இப்படி ஒரு மனைவி உங்களுக்கு கிடைச்சா, அந்த மனைவிக்கு இப்படி ஒரு கணவன் கிடைச்சா எப்படி இருந்திருக்கு நினைக்கிறேன். காலையில் ஓடி போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருக்கு போகிற ரசூல் அவர் கூப்பிட்டு சொன்னாங்க, நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும் அபூ தல்ஹா, அல்லாஹ் உன்னை பார்த்து நேற்று இரவு சிரித்தான். யா ரசூல், ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் மதீனாவில் ஒரு சின்ன மனுஷன், அல்லாஹ்க்கு நாங்கள் குவைத்தில் இருக்கிற நாங்கள் எவ்வளோ கொஞ்சம் பேர், முழு துனியாவில் உள்ள மனுஷரோட குவைத் எடுத்துக்கொண்டாலே நாங்கள் எவ்வளோ கொஞ்சம் பேர், இந்த ஃபாயில் எடுத்துக்கொண்டா நாங்கள் எவ்வளோ கொஞ்சம் பேர், குவைத் எடுத்துக்கொண்டா, அப்படியே ஜசீரத்துல் அரபு எடுத்துக்கொண்டா, அங்கிருந்து அப்படியே முழு உலகத்தை எடுத்துக்கொண்டா நாங்கள் யாரு? மதீனாவில் உள்ள அபூ தல்ஹா பார்த்து அல்லாஹ் சிரித்தாங்க. அல்லாஹ் சிரித்த இரவுவார்கள் இந்த ஹதீஸ். அல்லாஹ்வுடைய நல்லியாரை கணவன் மனைவி 2 பேரும். ஒரு தோழர் சொல்றாரு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டு போய் மனைவிட்ட சொல்றாரு, அம்மா வாங்க வெளியே, இதுக்கு மேலே எங்களுக்கு இங்கே இருக்கே அதுமா அல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டேன். அந்த அம்மா என்ன சொல்லிட்டு வந்தாங்க, இதையும் கொடுத்து போட்டீங்க இப்படியா சொன்னாங்க? என்ன வியாபாரம் பண்ணிட்டு வந்துட்டீங்க, இது எங்களுக்கு உரிமை இல்லைம்மா, வெளியே இறங்கிருங்க, நான் கொடுத்துட்டேன். 600 பேரீச்ச மரத்தோட ஒரு தோட்டம் அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா சந்தோஷமா வந்து சொன்னாங்க, என்ன வியாபாரம், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்துட்டீங்களா? இப்படி மனைவி கிடைக்குமா? அங்க ட்ரைனிங் காலேஜ் இருக்குல்ல, அங்க பெரிய பல்கலைக்கழகத்துல சைல்ட் சைக்காலஜியோ ஃபேமிலி சைக்காலஜியோ படிச்சு கொடுக்கல, அங்க பிஹெச்டி முடிக்கல. அந்த பெண்கள் மாறி இருந்தாங்க டோட்டலா. நீங்க நம்புங்க, இந்த தீன்ல அது இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ நான் உங்களுக்கு ஒரு சைக்காலஜி எடுத்தது ஜஸ்ட் இதை ப்ரூவ் பண்ணலாம். தீனை படிச்சுட்டீங்கன்னா அது போதும். அவ்வளவு சூப்பரா இந்த வாழ்க்கை எப்படி நெறிப்படுத்தும் எல்லா பகுதியும் ஹாத்தமுல் அன்பியா எதையுமே விட்டு வைக்கல சகோதரர்களை, எதையும் விட்டு வைக்கல, எல்லாம் கம்ப்ளீட். எந்த துறை எடுத்துக்கொண்டால் அவ்வளவு துறையிலும் ஆச்சரியத்தோடு அவர் பயணித்திருக்கிறார். அவ்வளவு லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எங்களுக்கு முன்மாதிரி எடுக்க நேரம் இல்லை என்றோம். நாங்கள் தான் கை சேதப்படுறோம், நாங்கள் தான் லொஸ்டாக நிற்கிறோம். அதனால அல்லாஹ்வுடைய இந்தியாவில் இதுதான் நம்புங்க. இந்த தீன் சொல்ற மாதிரி வீட்டுக்கு போய் ஒவ்வொன்றா ஆய்வு பண்ணி நிறைய ஹதீஸ்கள் இருக்கு, அதை எல்லாத்தையும் படிச்சுட்டு தொகுத்து பார்த்து அதுக்கேற்ப நினைச்சுட்டா ரொம்ப அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும். இந்த உலகத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்டு நல்ல மனைவி மட்டும் கிடைக்கலண்டா தோத்துரும். நான் சொல்ல வந்த விஷயம் இறுதியாக சொல்லுங்க, பிள்ளைகளுக்குள்ள திருமணம் முடிச்சு கொடுக்குற நேரம் சகோதரனை கண்ணால் பார்க்குறேன். நிக்கா மஜ்லிஸ் அது ரொம்ப முக்கியமான மஜ்லிஸ். அந்த மஜ்லிஸில் உட்கார்ந்து அன்றைக்கு மணமகன் ஒரு தைரியமான வார்த்தை சொல்ல போகிறார் மாமனாரை பார்த்து. இது வரைக்கும் இந்த பிள்ளைய என் மகளுக்கு நான் முடிச்சு கொடுத்தா, நீங்கள் உங்கள் மகளுக்கு முடிச்சு கொடுத்தா தானே சொல்ல போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் 20 வருஷமாக நீங்கள் பார்த்துட்டீங்க, கண் கலங்காமல் இதுக்கு மேலே நான் தான் சாப்பாடு கொடுக்க போகிறேன், மாமா நான் தான் உடுப்புடவை கொடுக்க போகிறேன், அவளோட நான் தான் வாழ போகிறேன். ஸோ அந்த தைரியம் அவருக்கு வர்றது. மாமா இவ்வளோ காலமா அவர் பொண்ணோட வாப்பா நல்ல முறையில் எல்லாத்தையும் செஞ்சார். ஆனால் அவருக்கு வயசு வந்துட்டு அவர் கொடுத்தாகும். நம்பிக்கையோடு ஒப்படைக்கிறார். துரோகம் பண்ணிடாதீங்க மருமக. அந்த மருமக அந்த நேரத்தில் இல்லை மாமா, நான் நீங்கள் பார்த்த மாதிரி அதை விட சிறப்பாக நான் பார்ப்பேன்றாரு. இதுக்கு தான் நஃபக்காவுடைய உடன்படிக்கை. அதான் மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கிற அந்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை கபூலாச்சுன்னு வைங்க. அவர் நிஜமா தைரியமா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. அந்த அன்றைக்கு தான் பரக்கத்து தொடங்குற நாள்.
நிறைய முசீபத்து எங்கள் லைஃப்பில் பார்க்குறோம். அந்த நாளை நம்ம நாசமாக்கி போகிறோம். அன்றைக்கு அந்த இடத்துல எல்லாரும் எழுப்புவோம். டாய்லெட்டுக்கு போனால் ஒரு துவா வரும். அல்லாஹ் மின்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ். காலையில் எழுப்பினால் அல்ஹம்துலில்லாஹி அஹ்யானா பஅதமா அமாத்தனா அப்படி ஓதுவோம். தூங்குற நேரம் ஓதுவோம். மணமகனுக்கு ஒரு துவா இருக்குது. எல்லாம் மணமகன் கையை பிடிச்சிட்டு ஒரு துவா ஓதுவோம். என்ன? பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா பில் அல்லது பாரக்கல்லாஹு லக்குமான்னு ஓதுவோம். பரக்கத்துன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லி கொடுத்து வாங்க முடியாது. இன்னைக்கு இப்ராஹிம் நபி பரக்கத்து நம்ம அர்த்தம் முழுக்க பார்க்க பரக்கத். இப்ராஹிம் நபிக்கு வச்ச பரக்கத், அவர் நின்ற இடம் பரக்கத். அந்த இடத்த தொழுமாறு அல்லாஹ் சொல்றான். அந்த அம்மா ஓடின இடம் பரக்கத், அந்த வந்த தண்ணி பரக்கத், எல்லாம் பரக்கத். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் பரக்கத்தை திறந்து கொடுக்கிற நாள் அல்லாஹ்க்கு அடிப்பணிந்து நல்ல முறையில மணமகளை தெரிவு செய்து, ரப்பே நான் ஒன்றை மட்டும் நம்பி இன்னைக்கு முடிக்கிறேன், என் பொருளாதாரத்தை நீ அபிவிருத்தி ஆக்கிறேன், இவங்களை நல்ல முறையில் இவங்க வாப்பா கவனிச்சதை விட நல்லா பார்க்கணும்னு செஞ்சா அது கபூலாக்கின அந்த பரக்கத் அன்னமாக ஜியாதா, அது அதிகரிச்சுட்டே போகும். சகோதரர்களே, வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சஹாபாக்கள் அப்படி ஒண்ணுமே இருக்கல. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாத்தையும் ஒரு மனுஷனை கொடுத்துட்டு அல்லாஹ் இந்த பரக்கத்தை கொடுத்துட்டான்டா, திரும்ப இதெல்லாம் கொடுத்து பாருங்க பார்ப்போம், அதெல்லாம் வேணாம் எனக்கு அந்த பரக்கத்து வேணும்னு கேட்பாங்க. அதனால அன்பு சகோதரர்களே, நேரமும் தாண்டி 10 நிமிஷம் ஆச்சு. ஸோ எனக்கு தரப்பட்டது 9:20 தான் முடிக்க சொல்லி, இன்னும் நாளைக்கு சிறுவர் பேச சொல்லிங்க. அதனால இன்னைக்கு இதை முடிச்சாச்சு. குழந்தை வளர்ப்பு எப்படி, அதுக்கு இந்த மாதிரி அவங்க இன்டெலிஜென்ட்டாக வளர்க்குறதுக்கு என்ன பண்ணலாம், அது என்ன செய்யலாம், சில ப்ராப்ளம் வந்தால் அவங்களுக்கு பிரச்சனை வருவது மன ரீதியான பாதிப்பு, வீட்டில் இருந்தே சரி செஞ்சிடலாம். இல்லைன்னா அவங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னு 2 நாள் பேச சொல்லிங்க இன்ஷா அல்லாஹ். அதனால இன்றைக்கி நான் குடும்பத்தில் ஒரு 2 சின்ன நாட்கள்னால 2 நாளில் குடும்ப சப்ஜெக்டில் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் குடும்பம் செய்தி விஷயத்தில் ஏதாவது இருந்தால் கேள்வி கேட்கலாம். இன்றைக்கி நாளையில் இன்ஷா அல்லாஹ் குழந்தைகள். அஸ்ஸலாமு அலைக்கும்.